டாடா வந்து இந்த சேஃப்டி ஸ்டோரியை இன்னும் ரொம்ப நாளுக்கு விற்க முடியாது. அதுதான் கேட்குறேன். இப்போ இந்த மாதம் ஒரு 10,000 கார் சேல் ஆகுதுன்னா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அந்த 10,000 கார் திரும்ப உங்கள்கிட்ட வரும். எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றி தாட் ப்ராசஸே அவங்களுக்கு இல்லைன்றது தான் பிரச்சனை. Maruti cars or Japanese cars have very decent fit and finish also. Tata Motors fit and finish is a long way ahead. ஒரு டோர் மூடாது, ஒரு I mean there are so many body related alignments or misalignments that are there that will start giving you other problems as you start owning the car. But anyway, this is not a Tata bashing story. This is actually a Tata exploratory story. ஸோ நெக்ஸானுடைய லுக்ஸாக இருக்கட்டும், டாட்டானுடைய அந்த ஒரு அஃபினிட்டியாக இருக்கட்டும் மக்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸான் பக்கம் அவ்வளோ மக்கள் போகிறாங்க. அது வந்து ஃபேக்ட். Here's a question for you. Of all the powertrain options, okay, what would you recommend or what would you pick? டீசல் மேனுவல் தான் 100%. மெனக்கட்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷிஃப்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. Not all the I mean no AMT has this. கரெக்ட். I don't know if it works well. I have seen scenarios with it, right? நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த AMTs the shifting feeling or shifting not happening as it's supposed to happen. இப்போ இந்த பேனராமிக் சன்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக நெக்ஸானை விட்டுட்டு யாராவது சிராஸ் டீசல் போவாங்களான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு டாட்டாக்கும் AMTக்கும் செட்டே ஆகாது. Like it just doesn't shift. டாட்டாவுக்கும் டிசிஏவுக்கும் மட்டும் செட் ஆகுது தானே? Even worse. In the 2017-2018 வர அந்த Nexons, right? This is the highest peak of peak of safety வச்சு மார்க்கெட்டிங். ஸோ அந்த டைமில் நீங்கள் நெக்ஸான் வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ திருப்பி நெக்ஸான் வாங்குவீங்களா? கண்டிப்பாக அது வந்து அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த ஹூ கேன் பை சீரீஸ் ஆர் ஹூ இஸ் இட் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணுறோம். இந்த சீரீஸோடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கார் வந்து மைண்டில் வச்சுருப்பீங்க, அந்த கார் வாங்கலான்ற ஐடியாவில் இருப்பீங்க. அந்த கார் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு டைலமா, ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் இந்த சினாரியோவில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட பண்ணக்கூடாது தான். அண்ட் இந்த சீரீஸில் இப்போ நாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து sub 4 மீட்டர் எஸ்யூவி கார்ஸ். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து அந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டோடைய சாராம்சம் என்னென்னா, நம்ம sub 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 21 கார்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் சேலில் இருக்குது. ஸோ அந்த கார்ஸ் எல்லாமே ஒரே ஸ்பாட்டில் உங்களால் பார்த்து கம்பேர் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எந்த கார் சூட் ஆகுன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து YMCA Royapettah கிரவுண்ட்ஸில் November 8, 9 அந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் வந்து நடக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை நாம் மோட்டர் மாலையும் கார்பால் விக்னேஷ் பிரதரும் சேர்ந்து இதை வந்து நடத்துகிறோம். ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட்டினுடைய விஷயம். ஸோ இந்த ஈவெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த sub 4 மீட்டர் எஸ்யூவி கார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார்ஸ் எல்லாம் எடுத்து அது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசலான்றது தான் இந்த சீரீஸ்னுடைய ஒரு பேஸ் லைன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் டாடா நெக்ஸான் வந்து யாருக்கான வெஹிக்கிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து கார்பால் விக்னேஷ் கூட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் ப்ரோ, வாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ as usual we'll stick to our categories and segments. ஆமாம், ரைட். ஃபர்ஸ்ட் டாடா நெக்ஸான்றதுனால பிராண்ட் வந்து brand and ownership and let's be honest with these things, right? ஆமாம், டாட்டான்ற ஒரு பிராண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இஷ்யூ. எவ்ரிபடி in the market thinking about Tata car is first thinking peace of mind, right? Because that's how lot of things have evolved. நிறைய கார்ஸில் வந்து நிறைய lots of negative stories go around the டாட்டாவை பற்றி நம்ம பேசுகிறோன்னு ஆரம்பித்தாலே டாட்டாவை பற்றி நம்ம நெகட்டிவாக தான் எதுவும் சொல்ல போகிறோம்னு நினச்சிப்பாங்க. பட் ரியாலிட்டி, but that's reality. There's nothing, you don't have to make it look good or something like that. We are here to be honest with you, and we've seen that Tata has had problems with production quality, has had problems with PDI, has had problems with service. and see, but you have to give credit where it's due. Tata வந்து 2016 they have changed a lot of things. Correct. From how they were to how they are right now. Significant improvement in so many aspects, but yet so many aspects still remain to be
in the having room for improvement. Correct. Right. 2016 onwards, when the Tiago came in, it's a new leaf completely for Tata. Correct. More consumer focused products, more listening happened. ரைட், அதாவது டாட்டா ஜெஸ்ட் அண்ட் போல்ட்டுக்கு அப்புறமா நான் அந்த ஜெஸ்ட் அண்ட் போல்ட் ப்ராஜெக்ட் நடக்கும்போது தான் நான் இருந்தேன் டாட்டா கூட. கிரேசி. அதுக்கப்புறம் டியாகோக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஜெஸ்ட் அண்ட் போல்ட் லான்ச்சுக்கு அப்புறமா வந்துட்டேன். ஸோ டியாகோலேருந்து நம்ம அந்த ஸ்கோடா 2.1 சொல்கிற மாதிரி டாட்டா 2.1 சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, டாடா 2.2 and it started off with the Tiago small car and I mean it had its ups and downs, right? Tiago வரும்போதே it was supposed to be called something else, and then you had a African virus with the same name, so again all those things changed. But having said that, Tata as a brand right now, if I have to be very, 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 very honest, Tata as a brand right now that's running purely because of history and not because of the present. And because of the history of that one particular person, it could be Ratan Tata right now, it could be Jamshedji Tata earlier, but on the history and the history of ethics and the history of the ecosystem building, that's what is keeping Tata moving right now. If Tata is a new brand doing what they do right now, they cannot get away with it, bro. சிட்ரன் நடக்கிற சேல்ஸ் கூட நடக்காது. They cannot get away with it. Just because you have, for example, after 2016, or at least let's say in the past 3 years, sales have peaked. Tata Punch was almost, I mean, was the highest selling car last year, if I'm not wrong. கரெக்ட். இந்த சேல்ஸ் பீக்லன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணாங்கல்ல, அதை நம்ம சொல்லணும்ல. எஸ், 2018-17 டைமில் அந்த நெக்ஸான் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அப்போ தானே அதை வந்து இந்த 5 ஸ்டாரை வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணலாம், 5 ஸ்டாரை பேஸ்லைனாக யூஸ் பண்ணலாம். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி வந்து அவங்களுடைய அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் விஷயமாக இருக்கட்டும், ரிலையபிலிட்டி விஷயத்தை முன்னிறுத்தி, மைலேஜ்ன்ற விஷயத்தை முன்னிறுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பொசிஷன் பண்ணுறாங்க. ஹுண்டாய் வந்து ஃபீச்சர்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் சீக்கிரமாக பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. மஹேந்திரா வந்து இந்த எஸ்யூவிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே இருக்கிறாங்க. பட் டாட்டாக்குன்னு ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. டாட்டா அப்படின்னா ரீசேல் வேல்யூ கிடையாது என்ற விஷயத்து மட்டும் தான் இருந்தது. பட் அதை வந்து இது எதுவுமே இல்லாத ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து ப்ளே பண்ணுவோன்னு தான் அவங்க அந்த சேஃப்டி விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ பர்செப்ஷன் அப்படியே சேஃப்டியை வச்சே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரி வந்து the story was selling, the story of safety was actually selling cars, right? But people will soon know that safety alone is not everything. கரெக்ட், right? அதாவது இப்போது மாருதி கார் வச்சுருக்கிறவங்க ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப ஒரு மாருதி கார் போவாங்க. ஸ்கோடா கார் வச்சுருக்கிறவங்க, ஒரு போலோ வோக்ஸ்வேகன் கார் வச்சுருக்கிறவங்க இன்னொரு வோக்ஸ்வேகன் காருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டாட்டா கார்ஸ் மேக்ஸிமம் நம்ம பேசுகிறவங்க ஆல்ரெடி ஒரு 5-6 இயர்ஸ் டாட்டா யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க டாட்டா போவாங்களான்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காகவே அவங்க வந்து வேறு ஆப்ஷன் போகலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அந்த டாட்டாக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது கிடையாது. Even the interactions that we have had, some people want to go away from the Tata brand, but some people are also very happy with it. So after 2016 and when the Nexon as a Nexon comes in for Tata Motors, the safety story starts rolling. Sales peak, service experience drops dead. Correct, right? அவங்க வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. Everything worked, but where is the infra to back it up? அதுதான் கேட்குறேன். இப்போ இந்த மாதம் ஒரு 10,000 கார் சேல் ஆகுதுன்னா அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அந்த 10,000 கார் திரும்ப உங்கள்கிட்ட வரும். எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றி தாட் ப்ராசஸே அவங்களுக்கு இல்லைன்றது தான் பிரச்சனை. Correct. I mean, you can always say, okay, there's a sudden spike. The service backup will take some time to address those things, but how much time will you take? ஆல்ரெடி ஆயிடுச்சு ப்ரோ, 7-8 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. It's been so long and it's more or less the same, right? ப்ராடக்ட் இனோவேஷன்லாம் உண்மையிலேயே நல்லா பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸுக்கு உள்ளே கொண்டு வரது வந்து கொரியன் கார்ஸுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டாங்க இப்போது. But Korean cars have amazing fit and finish. Fit and finish, right? Maruti cars or Japanese cars have very decent fit and finish also. Tata Motors fit and finish is a long way ahead. ஒரு டோர் மூடாது, ஒரு I mean there are so many body related alignments or misalignments that are there that will start giving you other problems as you start owning the car. But anyway, this is not a Tata bashing story. This is actually a Tata exploratory story. But
we have to call a spade a spade. There have been bad scenarios. We have seen bad scenarios. As we sell cars, we used to sell Tata cars. We are not selling them right now. Yeah, too many cars came with too many problems. And we didn't have the bandwidth to, support them. So unless we have OEMs backing us, we won't be able to do it. Correct. Right? So this is experience that most people will also probably have. Market insights for Nexon as a product. மார்க்கெட் இன்சைட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலாக நெக்ஸான் தான் வந்து இந்த பர்டிகுலர் மந்த்துக்கு, அதாவது ப்ரீவியஸ் மந்த்துக்கு செப்டம்பர் மந்த்துக்கு ஹையஸ்ட் செல்லிங் காராக இருக்கிறது நெக்ஸான் தான். அதுவும் கரெக்டாக அது எந்த இடத்துல விழுந்திருக்குன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்திருக்கு. ஸோ நிறைய ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ், அதுவும் கரெக்டாக அந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கார்ஸுக்கு தான் ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ் வந்து ஹெவியாக கிடச்சிருக்கு. 13% வரைக்கும், 11% பெட்ரோல் கார்ஸுக்கும் 13% டீசல் கார்ஸுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அதில் எந்த கார் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 இருந்தால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த 8 டே சேல்ஸ் தான் வந்து பீக் ஆகணும். ஸோ அந்த 8 டேயில் அவ்வளோ புக்கிங்ஸ் அண்ட் அவ்வளோ இதை பேஸ் பண்ணி வந்ததுன்னு பார்த்தோன்னா நெக்ஸான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்குன்றது வந்து ஒரு 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 வாவ் ஃபேக்டர், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். ட்ரூ. ஸோ நெக்ஸானுடைய லுக்ஸாக இருக்கட்டும், டாட்டானுடைய அந்த ஒரு அஃபினிட்டியாக இருக்கட்டும் மக்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸான் பக்கம் அவ்வளோ மக்கள் போகிறாங்க, அது வந்து ஃபேக்ட். ஆர் correct. Whatever said and done, it's still a good product in that space, right? And Tata Nexon is also one of those models that have the most number of powertrain options. கரெக்டு. ஏன்னா இந்த செக்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா நெக்ஸான் கிட்ட உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பெட்ரோல் வித் ஏஎம்டி, ஆமாம், பெட்ரோல் வித் டிசிஏ, ஆமாம், டீசல் மேனுவல், ஆமாம், டீசல் ஏஎம்டி இருக்குது, EV இருக்கு, சிஎன்ஜி இருக்கு, சிஎன்ஜி EV with different battery packs. ஆமாம். ஸோ எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ காம்பினேஷன்ஸ் முடியுமோ, they are all presented in front of you. Correct. Right? And you can choose whatever you want. ஹுண்டாய்க்கு ஒரு கிரெட்டா மாதிரி டாட்டாக்கு நெக்ஸான்னு சொல்லலாம் 100%. But if here's a question for you. Of all the powertrain options, okay, what would you recommend or what would you pick? டீசல் மேனுவல் தான் 100%. Yeah. I think even everybody else listening to this also will accept. ஆமாம், கண்டிப்பாக. Tata Nexon diesel manual is actually a gem. உண்மையிலேயே அந்த பாடி ஸ்குவீக்கிங் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, பரவாயில்ல, யூ வில் காம்ப்ரமைஸ் பியாண்ட், யூ கோ பியாண்ட் ஆல் ஆஃப் தட். ஸ்க்ரீன் வேலை செய்யல, திடீர்னு அப்படியே பிளாங்க் ஆகிடுது, அதை பிரச்சனை எல்லாம் ஓரமாக வச்சு சர்வீஸ் பண்ண முடியல, வெளியில் கொடுத்து மெக்கானிக்கிட்ட பண்ணிக்கலாம். பட் அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் என்னமோ இருக்குது. அண்ட் ஒரு சில மெக்கானிக்கல் விஷயங்களும் வந்து எனக்கு உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த இன்ஜினாக இருக்கட்டும், கிளச்சு அண்ட் பிரேக்ஸ். கரெக்ட். Yeah. So, இது வந்து உண்மையிலேயே நல்லா very well thought of. And I think from an interior space perspective also, even if you take a car like the Nexon or even the Ultras for that matter, very spacious cars. கண்டிப்பா. Very spacious cars for that 4 meter space, for the 4 meter segment. கண்டிப்பா. அண்ட் இப்போது நெக்ஸானுடைய அந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறமா மெட்டீரியல் குவாலிட்டி, அந்த சீட் மெட்டீரியல் குவாலிட்டியும் நல்லா, fabric quality has improved, leather quality has improved. It doesn't feel like a 12 lakh car. It feels upmarket when you're inside. Correct. And I think the biggest thing that will also keep ஒரு plague மாதிரி டாடா மோட்டர்ஸோட பிராண்டுக்கு வந்து இந்த ரீசேல் வேல்யூ. If it's some way, like, because Tata cars tank very badly. கரெக்ட். என்னதான் இப்போ இந்த லேட்டஸ்ட் கார்ஸாக இருந்தாலுமே கூட அதுக்கும் கூட ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. Yes, even if you have a Nexon 2024, the resale value is bad. Even if you take a Safari, resale value goes down very, very badly. Right? So, and you need a lot of things to change for in the public perception, everything to overall give you an advantage in resale value. கரெக்ட், அது இருக்குது. அண்டு இன்னொன்று டாட்டா வந்து இந்த சர்வீஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களால அதை கோப்பப்பே பண்ண முடியாத ஒரு நிலமை இருக்குது. அண்ட் பெயிண்டிங் குவாலிட்டி, பாடி ஷாப் ஒர்க்கு, corrosion, rusting issues, inconsistent paint, lots of things. I mean, it doesn't matter if it just looks good, right? It should last at least the first 6-7 years of ownership comfortably. Correct. பட் அதே இதில் அவங்களோட இனோவேஷன் பார்ட்டும் நல்லா இருக்குது, அதையும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னு கொடுத்தாங்க, இந்த ஃபேஸ் லிஃப்ட் உண்மையிலேயே ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி இருந்தது. ஆமாம், இப்போலாம் வந்து சும்மா ஒரு couple of tweaks here and there is giving you a face lift. Now this is like almost ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் மாதிரி தானே இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச். ஃபுல் ஃப்ரண்ட் புதுசு, ரியர் புதுசு. அண்ட் ஃபேஸ் லிஃப்ட்டில்
லைட்ஸ் தான் மாற்றுவாங்க, பட் அவங்க வந்து வைப்பர் பொசிஷனே மாற்றுறாங்க. வைப்பர் கீழே இருக்க வைப்பர் தூக்கி மேலே இருந்து வர மாதிரி போட்டு, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இனோவேஷனான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்லையும் போயிட்டாங்க டாட்டா. கரெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹெட்லைட் அந்த 3.5 mm இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து உங்களுக்கு பஞ்சிலேருந்து பஞ்ச் ஈவிலேருந்து ஐ திங்க் சஃபாரி வரைக்கும் அதே 3.5 mm இருக்கக்கூடிய அதே லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க லைட்ஸுக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி டிஜிட்டல் ஸ்டியரிங், ஆமாம், அதெல்லாமே அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க ஃபார் தெம்செல்ஸ். கரெக்ட். அதெல்லாமே வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ கார் பையருக்கு ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தான். ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்ட் தான். கரெக்ட். எஸ், கண்டிப்பாக. அந்த அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் 12 inch ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய இந்த ஸ்டியரிங் லெதர் குவாலிட்டி இதெல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அண்ட் அதே மாதிரி ஏஎம்டியில் பார்த்தோன்னா மெனக்கட்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷிஃப்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. நாட் ஆல் தி ஏஎம், ஐ மீன் நோ ஏஎம்டி ஹேஸ் திஸ். கரெக்ட். ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஒர்க்ஸ் வெல். I have seen scenarios with it, right? நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த AMTs the shifting feeling or shifting not happening as it's supposed to happen. Correct. But having said all that, it is new, it is novel. Correct. No other car with an AMT will give you something like as cool as this. ஆமாம், ரைட். அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஷிஃப்டர். அது வந்து இந்த நல்ல வேலை அது வந்து முதல்ல அந்த ரோலர் டைப்பில் வச்சுருந்தாங்க தெரியுமா, அந்த ஜாக்வரில் இருக்கிற மாதிரி. அதை மாற்றிட்டாங்க, டாகிள் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுவுமே கூட இப்போ நம்ம டக்குன்னு ஒரு யூட்டன் எடுக்கிறோன்னா டிரைவில் இருந்து ரிவர்ஸ் போட்டோம்னா ரிவர்ஸ் டக்குன்னு விழாது. அப்படி ரிவர்ஸ் விழுந்துட்டாலும் ரிவர்ஸில் வந்து திரும்பவும் நம்ம டிரைவ் போட்டு டக்குன்னு திருப்பும்போது டிரைவ் விழுந்துருச்சான்னு நம்ம கண்ணை எடுத்து பார்க்கணும், இல்லைனா அது விழுந்திருக்காது. திரும்பவும் நம்ம போடணும், ஒரு 1 or 2 times அது போடுற மாதிரி. சம் ப்ராடக்ட் ஒர்க்ஸ். அது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, அவங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அந்த காஸ்டிங்கை தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் வந்து அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் அதர்வைஸ் பார்த்தோன்னா ப்ராடக்ட் எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அது வந்து விசிபிளாக தெரியுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். You feel the money is worth you're paying for. The next thing that again this திருப்பி ஒரு ரிப்பீட் மாதிரி இருக்கலாம், பட் எல்லா காருக்குமே பேசுகிறோம், ரைட்? Safety as a parameter here for the Nexon. ஏன்னா the reason we should discuss this again is because as the other cars that you discussed, right? கைலாக் பற்றி பேசணும், ஓகே. அதுலேயும் சொன்ன ஒரே பாயிண்ட் வந்து what is the difference that safety is making right now? All the cars are having the same thing. The only thing the Nexon has is that the safety became a story, a selling point for the Nexon, but that is rapidly going down. Every other car is having the same set of things. Every other car is having 4 or 5 stars. Where is the advantage for the Nexon right now? இப்போது அந்த அட்வான்டேஜ் வந்து டாட்டாவுக்கே, நெக்ஸானுக்குன்னு இல்லை, டாட்டாவுடைய ப்ராடக்ட்டுக்கே குறைஞ்சிருக்கு. ஏன்னா டாட்டா வந்து அந்த ஒரு லூப்போவில் யூஸ் பண்ணி ஒரு 3rd place 2nd place or 3rd placeக்கு முட்டி மோதிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாடா அண்ட் மஹிந்திரா. அந்த டோட்டல் சேல்ஸ் நம்பர்ஸ். ஸோ பட் டாட்டா வந்து ரொம்ப கீழே இருந்தாங்க, கீழேயும் போகிறாங்களே. Look at the Punch, for example. I haven't been tracking Nexon sales, but Punch sales, திடீர்னு டாப் 1, திடீர்னு 20ல் ஒன்றுமே இருக்காது, டாப் 20ல் வராது. திடீர்னு திருப்பி மேலே போகும். And திடீர்னு why is the Nexon randomly coming up? That's also something that I've always wondered. But how strongly, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த சேஃப்டியான ஸ்டோரியை வச்சு அவங்க சேல் பண்ணுறாங்களோ அது ஒரு அட்வான்டேஜ் இப்போ எரோட் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே பேசுகிறாங்க. மாருதி டாட்டா வந்து இந்த சேஃப்டி ஸ்டோரியை இன்னும் ரொம்ப நாளுக்கு விற்க முடியாது. They have to come up with something, right? And because they have already won it with the safety, they should come up again with something related to safety. அது அவங்க எப்படி பண்ணுவாங்க? There is really no way to tell. கரெக்ட் தான். ஏன்னா நம்ம கார் கன்சல்டேஷனில் பண்ணும்போது இப்போது நெக்ஸானும் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, மாருதி கார்ஸையும் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா மாருதி முதல்ல அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தது, இந்த 5 star இல்லைன்ற ஒரு விஷயத்தினால. இப்போ எல்லாம் டிசைர்லேருந்து எல்லாமே 5 star வந்துருச்சு. 5 star இல்லைன்னாலும் 6 airbags இருக்குது, இல்லை ஈக்குவலியே 6 airbags கொடுக்க முடியுது. கரெக்ட். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபேக்டர் இன்ஸ்டன்ட்லி ஹஸ் பின் கிவன் டு த ஹோல் ஐடியா ஆஃப் ஆர் டவுட் அபவுட் சேஃப்டி. ஸோ அந்த ஸ்டோரியில் நாங்களும் ட்ராவல் பண்ணுறோன்னு மாருதி இறங்கிட்டாங்க. ஸோ அப்படி எல்லா பிராண்ட்ஸுமே இறங்கும்போது ஐ திங்க் டாட்டாக்கு அப்புறம் ஹுண்டாய் இறங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அந்த 5 starல. ஆனால் ஆல்ரெடி ஸ்கோடா வோக்ஸ்வேகன் இருக்காங்க.
அதுக்கப்புறமா மாருதியும் இப்போ இறங்கிட்டாங்க. மாருதி இறங்கிட்டான்னா முடிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் என்ன ஐ மீன் அந்த ஹோல் கிரைண்ட் இஸ் டன். அந்த ஸ்டோரியை வந்து என்னெல்லாம் அரைக்க முடியுமோ அரைச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்ரிதிங் இஸ் இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபீச்சர்ஸையும் டாப் பண்ணிட்டாங்க எல்லா பிராண்ட்ஸும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் கொடுக்க முடியும்? ஆட்டானமஸ் டிரைவிங் தான் கொடுக்கணும். அதை தவிர வேறு என்ன ஃபீச்சர் உங்களால் கொடுக்க முடியும்னு தெரியல. எல்லா கார்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. டிரைவிங்கில் பேசின மாதிரி ஆட்டோ பார்க்கிங், ஆமாம், அந்த மாதிரி தான் கொடுக்கணும். வேறு ஆப்ஷன் என்ன இருக்குன்றது. So again we're going to a point in time where we are saying that all the cars are having the same set of features from a safety angle. All the cars are having everything. So why would you buy this car? Right? And that's why this conversation is important, because we are talking about who is this car for. ஆமாம், இது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி பார்க்கலான்னா, இப்போ நெக்ஸானை வந்து இப்போ நம்ம கார் கன்சல்டேஷன்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும்னா, இப்போது ஆல்ரெடி ஒரு எக்கோ ஸ்போர்ட் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஃபோர்ட் ஃபிகோ கார் வச்சுருக்காங்க, டீசல் வச்சுருக்காங்க. அதான் டீசல் தான் நம்ம வந்து நெக்ஸானுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. பெட்ரோல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை பெருசாக. அது வந்து ஒரு ஸ்லக்கிஷ் நேச்சரோடு தான் இருக்குது. அந்த 1.2 டர்போவாக இருந்தால் வாட்டர் ஆல் தட் இஸ் கிரேட், பட் இட் இஸ் ஸ்லக்கிஷ். கரெக்ட். ரொம்ப எனக்கு யூசேஜே கிடையாது, சும்மா வீட்டில் தான் இருக்க போது, வீக்கெண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே பெட்ரோல். பட் அதர்வைஸ் நம்ம வந்து டீசல் சொல்கிறது தான் பெட்டராக இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அந்த எக்கோ ஸ்போர்ட் ஆர் ஃபிகோ யூசர்ஸுக்கு ஒரு டிரான்சிஷன் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு யூரோப்பியன் காரோடைய ஃபீல் வந்து அது டிரைவிங்கில் கொடுத்துருக்கோம், அந்த அமெரிக்கன் ஃபோர்டு. ஸோ அதனுடைய ஒரு ரெப்ளிகா அது இப்போ ஃபோர்டு இல்லை, ஃபோர்டு கார் வாங்க முடியாது அவங்க நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போது அதனுடைய ஒரு யூசபிலிட்டியோட ஒரு கார் வேணும், அந்த ஒரு டிரைவிங் ஃபீல் வேணுன்றப்போ ஸ்டேரிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், டிரைவிங் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், நெக்ஸானில் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால நெக்ஸானை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி டீசலோடைய பவரு, பிக்கப்பு, மைலேஜ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. கரெக்ட். ஸோ நெக்ஸான் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு காராக வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ட்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்டு நியூ கார் ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸாக போகிறவங்களுக்கும் கூட ஒரு அப் மார்க்கெட் கார் ஃபீல், இல்லை ஒரு டாடா அஃபினிட்டி, இல்லை நான் இந்தியன் பிராண்டு தான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஸ்டோரி வாஸ் தேர் earlier bro, பட் இப்போ இருக்கான்னு தெரிலன்றீங்களா? இப்போ வந்து கஸ்டமர்ஸ் ஆர் மோர், கார் பையர்ஸ் ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் தே வாண்ட். Just because it's an Indian brand, it doesn't mean that, you know, they are going to have stronger, at least these from what I'm seeing, right? டாட்டா மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாட்டா பிராண்டை உள்ளே இறங்கி அது பார்க்குறது அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் பையர்ஸ் ஹவ் கான் பாஸ்ட் தட் அண்ட் நவ் லைக் ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது வேணும், எந்த பிராண்டில் இருக்குது அப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கம்மிங் பேக் டு நெக்ஸான், ரைட்? We spoke about design for the Kailak also, and I think we should talk about this for Nexon. Right? டிசைன் உண்மையில் நெக்ஸானோட டிசைன் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்குது. இட்ஸ் வெரி கன்வின்சிங்லி மாடர்ன் டிசைன். அண்ட் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சம்டைம் பேக், தட் யூனோ அக்ராஸ் த ட்ரிம் லெவல்ஸ், பேஸ் வேரியண்ட்டாலும் சரி, டாப் வேரியண்ட்டாலும் சரி, the car doesn't look very different. Okay, alloy wheels மாறுது, அங்கே ஒரு ரூஃப் ஆண்டனா ஒன்று திடீர்னு ஆட் ஆகும், ஒரு விண்டோ பீடிங் ஒன்று ஆட் ஆகுமே தவிர ரொம்ப பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் பேஸ் டு டாப், அட்லீஸ்ட் டாப் பட் ஒன் வந்து கிடையாது. அண்ட் தட்ஸ் அ வெரி குட் திங். தட்ஸ் அ டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் யூனோ எக்ஸ்டீரியர் லுக்ஸ். ஆமாம், நம்ம ஒரு லோயர் வேரியண்ட் வாங்கியிருக்கோன்ற ஒரு ஃபீல் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்வலாக அந்த ரியர் வைப்பர் வில் கிவ் இட் அவே. ஆமாம், ரைட். அண்ட் இப்போ ரியர் வைப்பர் கன்சீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரியர் வைப்பர் இஸ் ஆல்சோ டாப் எண்ட் பார்த்தாலும் ரியர் வைப்பர் கிடையாது. ஆமாம். ஸோ யூனோ இட்ஸ் இன் அ வே மோர் அசிஸ்டிங், ஐ மீன் ஹெல்பிங் தி மிட் வேரியன்ட் பையர் டு நாட் ஃபீல் பேட். கண்டிப்பாக. இன்னொன்று அந்த மிட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஃபாக் லேம்ப் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அது மிஸ் ஆகிருக்குன்றது ஃபீலே ஆகாது. கரெக்ட். எஸ் எஸ், இட்ஸ் டூ டைனி ஆல்சோ. அதனால் அது வந்து ஃபீலே ஆகாது. அதனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு டாப் அண்ட் கார் மாதிரி தான் இருக்கும். அண்ட் சைட்லேயும் அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸும் வந்துடுது. கரெக்ட். அதே அலாய் வீல்ஸ் தான் டாப் அண்ட்லேயும் வருது. ஸோ and even color schemes, right? Very very modern, especially the gray that we saw. ஒரு மாதிரி லைட் இங்கிலீஷ் கலர்ஸ் மாதிரி நிறைய. correct ஒரு you know, it's very European colors. And it doesn't feel like a normal wash out white. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு அந்த கலர் ஸ்கீம்லேயே வந்து you will feel like this car is more premium than what it
you know, it actually is worth. So adliye it's giving it, but I mean, of course, paint job quality and consistency is a different thing, but the color choices itself is actually very modern for a brand like Tata. Correct. அது கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்டீரியர்ஸ். எஸ், இன்டீரியர்ஸ் ஆல்ரெடி நம்ம அதை டச் பண்ணிட்டோம். பட் லெட்ஸ் டாக் அபௌட் இல்லாததுன்னு பார்த்தோன்னா என்ன, இதில் ஒரு சின்ன சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் அப்கிரேட்ல வந்து could it become a panoramic sunroof or could it become just a glass roof? மேபி. பட் இப்போது இந்த பேனராமிக் சன்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக நெக்ஸானை விட்டுட்டு யாராவது சிராஸ் டீசல் போவாங்களான்னு நினைக்கிறீங்களா? No, I think a Ciros diesel போகிற buyer is very different from a Nexon buyer. Is very different from a Nexon buyer. Ciros buyer is அவங்களோட ப்ரோஃபைலே வேற மாதிரி இருக்கு. அக்ரீட். அதே 1.5 டர்போ டீசல், அதே 6, I mean like similar 1.5 turbo diesel, அதே similar 6-speed manual. Unless a buyer wants a torque nutter automatic, you know, that's the only thing that will make this person go towards the Ciros. Not the panoramic sunroof. Not the panoramic sunroof. It's still compromisable. Other than panoramic sunroof, interiors-ல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லைன்ற மாதிரி தான். Doesn't feel like it, right? Exactly, it doesn't feel. எல்லாமே அப் மார்க்கெட்டாக இருக்கு, right? Almost ஒரு if a Hyundai can give you a feeling of, you know, if you pay 20 lakhs for a car, it makes you feel like you paid 25 lakhs for a car. That is more expensive car மாதிரி ஒரு immediate justification in your mind. Okay, I've got myself a good car. I've got myself a premium car, right? Nexon is giving it to you. Correct. Nexon is giving it to you by not just features, it is also giving it to you via upholstery, like that you mentioned. Fabric samaya irukku, leatherette upholstery is also very good, and the way the dashboard is designed and the like you said in the gear shifter and the electronic controls, all that is screaming out luxury. கரெக்ட். இருக்கிற காசை விட நாங்கள் அதிகமாக உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருது. It's so justifying, right? And it makes you feel so good about your purchase. Correct. Okay. Right? But I think that's a very important factor because this is something that is not there in the Kailak. Correct. Right? It is something that's not there in some other cars also. But the Nexon, again, just to go back to the past, how Tata cars were to how Tata cars are right now, அது வந்து tsunami of a difference. கரெக்டு தான். முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லாக இருந்தது, இப்போ வந்து ஆக்சுவலாக அது ஒரு சிற்பம் மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஆக்கியிருக்காங்க. நிறைய மாற்றிருக்காங்க. ரியாலிட்டி அதில் நிறைய மாற்றிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் ஒரு அப்கிரேட் இருக்கா அப்படின்னா ஓகே, தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் ஷுட் பி டிஸ்கஷன் அபவுட் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? அதில் ஒன்றும் பிகாஸ் கைலாக் நம்ம பேசும்போது we could easily say that the கைலாக்ல வந்து I mean you don't have too many options. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பையர்ஸ் தான் அந்த இன்ஜினுக்காக போகிறவங்க தான். கரெக்ட், அந்த இன்ஜினுக்காக தான் வராங்க. பட் when it comes to the Nexon, though you have every single option possible with respect to powertrain options, there are some things that are really bad. And there are some things that are good. Correct. Really bad ones எனக்கு பொறுத்த வரைக்கும் AMTs. எனக்கு டாட்டாக்கும் AMTக்கும் செட்டே ஆகாது. லைக் இட் ஜஸ்ட் டசன்ட் ஷிஃப்ட். டாட்டாவுக்கும் DCAவுக்கும் மட்டும் செட் ஆகுதா? Even worse. AMTs just don't work. DCAs, I don't know why it's even a DCA. I mean, just because it's a dual clutch now, it's not supposed. I mean, I'm expecting it to be slightly better performance with respect to shifting, but it's not. It's still slow. It still takes its time. All that is there. But having said that, performance, fuel, everything put together, the most overall all-rounder, however you put it, is the diesel manual. Correct. அதுவும் இல்லையா EV. ஈவியில் வந்து நீங்கள் நெக்ஸான் வாங்கினா என்ன, எம்ஜி வாங்கினா என்ன, எது வாங்கினா all EVs drives same. Yeah. How does Tata Nexon differentiate itself in driving with respect to Nexon EV versus Curve EV or Windsor EV or ZS EV? எல்லாம் ஒரே பவர் ஒரே பிக்கப். But they have to do something, right? There should be a signature way. Like for example, Mahindra has a signature torque in their diesels. Volkswagen Skoda have some magic in their TSIs. அதே மாதிரி Tata should also have some magic in the way the EV performs. Correct. Or EV drives or EV something that even if you're driving with your blinds with blindfolded, you should know that you're driving a Tata. Correct.
அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து You should not ஃப்ரண்ட்டில் drive blindfolded. எல்இடியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸில் அந்த டியூப்லைட் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஐஸ் நெக்ஸானில் அது இல்லை. அதர்வைஸ் வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. I think otherwise நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டியரிங் very decent as long as the wheels are aligned at from the production level. Clutch for diesel manuals. கண்டிப்பாக லைட்டர் கிளச்சு. Yeah. லைட்டர் கிளச்சு, கிறிஸ்பான பிரேக்ஸு, மைலேஜ் 20+ மைலேஜ் லாங்கில். சிட்டியில் அரௌண்ட் 14-15. Most 1.5 diesels will give you the same things, right? Yeah. So, no complaints or no over expectations or under expectations there. அண்ட் இன்னொன்று 1.5 டீசலில் ஆட் ப்ளூ எக்ஸ்ட்ரா செலவில்லை. கரெக்ட். இதில் நெக்ஸானில் ஆட் ப்ளூ போட வேண்டிய அது அந்த டெக்னாலஜியில் இல்லை. கரெக்ட். அது அந்த பிரச்சனை இல்லை. டாடா இஸ் only brand that has it. ஆமாம். Right. All the other brands have gone into the urea liquid which is the AdBlue ஸோ filling. நீங்கள் ஆட் ப்ளூக்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நெக்ஸானில் அந்த பிரச்சனை இல்லை. Yeah. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸான் யாருக்கானது அண்ட் ப்ரைஸிங் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நெக்ஸான் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 lakhs இல்லையா? If you're looking at the base trim 8.75 and it goes all the way to 17.5. So there is a significant leap there also. You can buy 2 base Nexons for a for a top end. That's there even in a vehicle like the Kia Ceros. So no qualms there. Pricing wise, you can't complain, right? You know, it's affordable as it can be. It's as expensive as it can be. So can't really say much. But going back to the crux of the conversation, who is it for? ஒரு அப்கிரேட் போகிறவங்க, இல்லை ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையர், ஒரு சின்ன காரில் வந்து போகிறாங்க அப்படிங்கிறப்போ கூட ஒரு என்ன ஒரு டிரைவபிளான அதாவது ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டிக் காராகவும் நெக்ஸான் லைக் யூ செட் Ford diesel ஃபோர்ட்லேருந்து மூவ் ஆகுறவங்க நெக்ஸானுக்கு போகலாம். ஆர் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு 4 people இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலினாலும் கண்டிப்பாக அது வந்து ஸ்பேஷியஸாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ட்ரூ. அண்ட் ஃபீச்சர் லோடடாகவும் இருக்குன்றதுனால ஃபேமிலி கிட்ஸ் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து டாட்டா மேலே ஒரு பெரிய அஃபினிட்டியோடு இருக்கிற ஒரு ஆள், இல்லை நான் இந்தியன் பிராண்ட் வாங்குவேன் அப்படின்னு ஒரு அஃபினிட்டியோடு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே. நான் ட்விஸ்ட் பண்ணி விடுறேன் கொஸ்டின். Who is it not for? Who is it not forனா, நீங்கள் மாருதி கார்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பீஸ் ஆஃப் மைண்டா? ஆமாம். நான் வந்து அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த சென்ஸ் வந்து இப்போ நான் வந்து வெளியிலலாம் சர்வீஸ் விடுவேன். எனக்கு மெக்கானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்பேர் பார்ட் நான் சோர்ஸ் பண்ணி வாங்கி பண்ணிப்பேன். நான் ஒரு நாள் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணி கூட நான் காரை கூடவே நின்று சர்வீஸ் பண்ணுவேன். என்ன பேண்ட்வித் இருக்கு பேசிக்கலி. அவ்வளோ டைம் அண்ட் பேண்ட்வித் இருக்கு. நான் வந்து கம்பெனியில் காலைல கொண்டு போய் விடுவேன். ஈவினிங் எனக்கு வண்டி ரெடியாக இருக்கணும். காலைல ஆஃபீஸ் போகும்போது நான் ஆஃபீஸ் போயிடுவேன். கால் பண்ணி சொல்லுவேன். அவங்க வந்து கார் பிக்கப் பண்ணிட்டு போயிடணும். ஈவினிங் சர்வீஸ் பண்ணிட்டு ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து போகும்போது கார் வந்து கீழே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா டாட்டா வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்க வந்து சர்வீஸ் டைமிங்கும் பிரச்சனை, சர்வீஸும் பிரச்சனை, ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பிரச்சனை. ஸோ அது எந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டி பண்ணுறாங்கன்னு தெரில. லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய அல்ட்ராஸோடைய பெயிண்டிங் கூட பம்பரில் ஸ்க்ராட்ச் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே அப்பளம் மாதிரி உறிஞ்சி வருது. ஸோ அந்தளவுக்கு தான் ரீபெயிண்டிங் குவாலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அது ஒரு ஓகே, அது வந்து அக்செப்டபிள் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு எதிர்பார்க்குற ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக ஒரு கரெக்டான ப்ராடக்டாக இருக்காதுன்றது நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு. Nexon is also a car that has a lot of other things, right? ஆமாம். அதில் நெகட்டிவ் மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரல. பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. தாராளமாக பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு ஒரு அண்ட் நம்ம ஊரில் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால நம்ம வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் தான் பேசிக்கலாக பார்க்குறோம். பட் டவுன் சவுத்துக்குலாம் போயிட்டோம்னா அவங்க வந்து நெக்ஸானுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி நெக்ஸான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அண்ட் அவங்களாம் வந்து பேஸ் வேரியண்ட் அண்ட் மிட் வேரியண்ட் தான் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பிலோ 11 lakhs ஒரு கார், ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கார் கிடச்சிருது அப்படிங்கிறப்போ நெக்ஸான் பெட்ரோல் மேனுவல் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது வந்து ஐ திங்க் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். Got it. So I think I have another question, but it's not for you, right? I think it's for everybody. So in the 2017-2018 வர அந்த Nexons, right? This is the highest peak of peak of safety வச்சு மார்க்கெட்டிங். ஸோ அந்த டைமில் நீங்கள் நெக்ஸான் வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ
திருப்பி நெக்ஸான் வாங்குவீங்களா? கண்டிப்பாக அது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். ரைட், அஃப்கோர்ஸ். பட் இட்ஸ் ஐம் வெரி க்யூரியஸ். ரைட், சேஃப்டி இஸ் மை அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லி ஒரு 2017, 2018, 2019 அந்த டைம் ஃப்ரேமில் நெக்ஸான் வாங்கின பையர்ஸ் வந்து இப்போது இஃப் யூஆர் இன் த மார்க்கெட் அகெயின் ஃபார் அ காம்பேக்ட் எஸ்யூவி, வில் யூ பை அ நியூ நெக்ஸான்? ரைட், தட்ஸ் த கொஸ்டின் தட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நெக்ஸான் இஸ் நவ் அ வெரி யூனிக் ப்ராடக்ட். இது ஏன்னாக்கா நெகட்டிவ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, நிறைய பாசிட்டிவ் attributes about the மாடலும் இருக்குது. Something should outweigh something else. Positive should outweigh the negatives, negatives should outweigh the positives. But somehow this car has managed to sell the most number of units in September. Correct. What is the reason? Right? And there is some magic there. And that's why I want to ask this question. முன்னாடி வாங்கின நெக்ஸான் வந்து இப்போ திருப்பி வாங்குவீங்களான்ட்டு. கரெக்ட். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு பதில். கரெக்ட். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் நெக்ஸானை பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு ஐ திங்க் நெக்ஸான் பற்றி நிறைய கவர் பண்ணிட்டோம், நிறைய ஸ்ட்ராங்காகவும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட், பட் வி ஹாவ் டு கிவ் அப்ரிசியேஷன் வேர் இட்ஸ் டியூ அண்ட் வி ஹாவ் டு கிவ் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வேர் இட்ஸ் ஆல்சோ டியூ. கரெக்ட். ஸோ இந்த நெக்ஸான் உங்களுடைய பையிங் டெசிஷனில் உங்களுடைய செக்லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஆட்டோ கனெக்ட் இவெண்ட்டுக்கு வாங்க. ஸோ நெக்ஸானில் நம்ம வந்து 2 வெஹிக்கிளுமே, ஐஸ் வெஹிக்கிளும் சரி இவி வெஹிக்கிளும் சரி, ரெண்டுமே வந்து கொண்டு வர போகிறோம். அண்ட் இன்க்ளூடிங் த நெக்ஸான் 21 கார்ஸ், இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 21 கார்ஸுமே அங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸான் தான் பார்க்குறீங்கனாலும் நெக்ஸான் கூட கம்பேர் பண்ணி மற்ற கார்ஸையும் வந்து நீங்கள் ஒரே இடத்துல பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுடைய டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அதுக்கானது தான் இந்த ஆட்டோ கனெக்ட் இவெண்ட்டு. November 8 and 9 நம்ம YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க. அண்ட் ஐ திங்க் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால், நெக்ஸ்டானை பற்றி நாங்கள் ஏதாவது பேசாமல் விட்டுருந்தோம்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டடா, பபாய்.